ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர் தான். இந்த டிஷ் வாஷர் அண்ட் தென் எல்லாருக்குமே நம்ம காமனா ஒரு டவுட் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் வெசல்ஸ்க்கு டிஷ் வாஷர்ன்றது யூஸ் ஆகுமா செட் ஆகுமான்றது ஒரு டவுட்டாவே தான் இருக்கு. எனக்கும் ஸ்டார்டிங்ல அந்த டவுட் இருந்தது. இந்த டிஷ் வாஷர் பாத்தீங்கன்னா நான் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் நிஜமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் தான் இருக்கு. யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் தென் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். நான் இதுக்கான என்னென்ன பவுடர்ஸ் யூஸ் பண்றேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன் இந்த வீடியோ நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ டு வீடியோ. ஸோ நான் யூஸ் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா மைடியா. இது வந்து 13+ செட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சால்ட்ன்றது கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அண்ட் தென் ரின், அப்புறம் பவுடர், இதெல்லாமே தான் நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பவுடர். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கலாம் நம்ம இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வாங்க, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதான் 13+ செட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி 2 ட்ரே இருக்கும். தென் நமக்கு இதுல வந்து ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த ஃபேன் தான் ரொம்ப மெயின். இந்த ஃபேன் கீழே ஒரு ஃபேன் கொடுப்பாங்க, தென் மேல ஒரு ஃபேன் கொடுப்பாங்க. ஸோ நான் சால்ட் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த சால்ட் வந்து நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வாஷ் சால்ட்ன்றது நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும். அது நம்ம ஆக்சுவலி இங்க தான் வந்து நம்ம போடுவோம். அண்ட் நம்மளுடைய ரின்ஸ்ன்றது இங்க ஊற்றணும். அப்புறம் நம்ம பவுடர் இங்க போட்டுதான் நம்மளுடைய வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். இவ்வளவுதான் இதுக்கு யூஸ் பண்ண போற திங்ஸ் நம்ம. ஸோ இதுல இப்ப நம்ம பிளேட் அந்த வெசல்ஸ்லாம் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி இதுல வாஷ் பண்ண போறோம்ன்றதை நம்ம இப்போ அடுத்த லிஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த வெசல்ஸ் தான் இப்ப நம்ம அதுல வைக்க போறோம் பாருங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்கு, இதுல எப்படி அனுப்பிச்சு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, இதோ பாருங்க, இது பால் குண்டா. இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். சோ இப்ப நான் வைக்க போறேன் பாருங்க. சோ உங்களுக்கு எல்லாமே நான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு பிளேஸ் நான் அடிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஹீட் அடிக்கும். லைட் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சால்ட் காலி இருக்கு. சோ இப்ப பாருங்க, நான் பிளேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது இங்க வந்து ஸ்பூன்ஸ் எல்லாமே நம்ம இதுல ஆக்சுவலி போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன கரண்டிகள் இருந்தாலும் அதையும் நான் இங்க போட்டுருவேன். அப்புறம் இங்க வந்து நம்ம சின்ன சின்ன பாத்திரம், கரண்டி, பெரிய கரண்டிகளை வச்சிருக்கேன். அப்புறம் இங்க இருக்க கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. இது மெயினா என்னன்னா நம்ம வந்து அலுமினியம், பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். இதுல வந்து மெயின்ல என்னன்னா, இங்க பாருங்க. இங்க விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, நமக்கு தண்ணி வந்து கரெக்டா எடுக்காது. சோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி திங்ஸ் இருக்கக்கூடாது. சோ நம்ம எப்பவுமே ரன் பண்றதுக்கு முன்னாடி இதை எப்பயுமே நம்ம வாட்ச் பண்ணணும் மெயினா. சோ இந்த விங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம டிஷ் வாஷர் வச்சாதான் இது வந்து கிளியரா நம்மளுக்கு வாஷ் பண்ணி தரும். சோ இது வந்து மெயினான ஒரு விஷயம். சோ இப்ப நான் என்னென்ன பவுடர்ஸ் எங்கெங்க போடணும்ன்றத நான் உங்களுக்கு இங்க பாருங்க, கீழே கூட நம்மளுக்கு விங்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் வந்து கிளியரா சுத்தணும், இதுவும் கிளியரா சுத்தணும். அப்பதான் நமக்கு டிஸ்டர்ப் இல்லாம தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் ஃப்ளோ வந்து எல்லாத்தையும் கிளியரா வாஷ் பண்ணி தரும். இது ரொம்பவே மெயினான ஒரு விஷயம். டிஷ் வாஷர் போடும் போது எப்பயுமே செக் பண்ண வேண்டியது. ஓகேவா? கரெக்ட். இங்கதான் நான் சால்ட் போட போறேன் பாருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இங்கதான் நான் இப்போ சால்ட் நம்ம போடணும். இது வந்து 1 மந்த்துக்கு 1 டைம் அப்படி போட்டா கூட ஓகே தான். ஸோ திஸ் சால்ட் போட போறேன். இங்கதான் நம்ம சால்ட் போட போறோம் பாருங்க. இங்க வந்து ஒன்ஸ் நம்ம போட்டே ஆகணும். ஆல்ரெடி ஃபில் பண்ணிருக்கேன், உங்களுக்காக கொஞ்சம் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இங்கதான் ரின்ஸ் ஊத்த போறோம். இந்த 3 days ஒன்ஸ் ஊத்துனா போதும். இது வந்து நம்ம பவுடராவும் கிடைக்கும், இந்த மாதிரி சாலிடாவும் கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளோ அது உங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாலிடா வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இங்க ஃபில் பண்ண போதும். ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதுல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது பாருங்க, இதெல்லாமே நம்மளுக்கு எந்த மாதிரி வெசல்ஸ் போடலான்றது தான் என்னுடைய ப்ரோக்ராம்ஸ். நம்ம யூஸ்வலா வீட்ல தைக்கிறதா இருந்தா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் P6ன்றது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது ஒன்னொன்னுத்துக்கும் நம்மளுக்கு ஒன்னொன்னு இருக்கு பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இங்க இருக்க ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வெசல் வைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம. நான் இப்போ நார்மல் நம்ம வீட்ல யூஸ் பண்ற வெசல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நான் காமனா யூஸ் பண்றது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கும் நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸும். ஸோ நான் வந்து P6ன்றது வந்து நான் நார்மலா எப்பயுமே வச்சுப்பேன். ஸோ இங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 1 ஹவர்ல நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹாட் வாட்டர்ல நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி தந்துருக்கோம் இது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம ஓப்பன் பார்க்கலாம். இங்க பாருங்க, டிஷ் வாஷர் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓபன் பண்ணி நம்ம வச்சு மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க. நம்ம முக்கியமா பார்க்கணும் இந்த பாத்திரம் பாருங்க எவ்வளவு பிரைட்டா வந்திருக்காங்க. வந்து சுடு தண்ணியில கொதிக்க கொதிக்க இருக்கு. உங்களுக்கு தெரியும் நானே பார்த்தது. பாருங்க, இது நம்ம வச்சு அந்த பால் பாத்திரம். பிளேட்ஸும் பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்க. புது பிளேட் மாதிரி ஸ்டீல்ல. இது நம்ம மாவு வச்சோம் அது பாருங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கு. ஒரு கிளாஸ் பாருங்க, கிளாஸ் பாருங்க. அப்படியே புதுசா வாங்கின மாதிரி நல்லா சுடு தண்ணியில வாஷ் பண்ணி அப்படியே கொடுத்துடுவேன்.
மேல கீழன்ட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுக்குது ரைட்டா. இப்போ கரண்ட்டுக்கு சில பேர் யோசிப்பாங்க, கரண்ட் வாட்டர்லாம் எப்படி அப்படின்னு யோசிப்பாங்க. நான் இது வாங்குறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் கரண்ட் ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. சேமாக தான் வருது. ஒரு 10 to 15 யூனிட்ஸ் கிட்ட தான் எனக்கு கரண்ட்டே வருது இது வரைக்கும். அப்புறம் வாட்டர்ன்னு பார்த்தா கூட ஒரு 5 லிட்டர் தான் யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி நம்ம கையில வாஷ் பண்ணா எப்படியும் நம்ம 10 லிட்டர் கிட்ட வேஸ்டா தான் போகும் நம்ம வாட்டர். ஆனா எனக்கு டிஷ் வாஷர் வாங்கினது வந்து தண்ணியும் ரொம்ப கம்மியா தான் வருது. கரண்ட்டும் எனக்கு ரொம்பலாம் இழுக்கவே மாட்டேன்தான். பாருங்க எவ்வளவு இப்போ சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் பாருங்க எவ்வளவு பிரைட்டா பளிச்சுன்னு வந்துருக்கு. இது வைக்கும்போது நான் எவ்வளவு தடை விடுச்சுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. பாருங்க புதுசா வாங்கின மாதிரி இருந்துச்சு பாருங்க ஒண்ணு ஒண்ணு. சின்ன சின்ன பிளேட்ஸ் பாருங்க. இப்போ நான் இந்த மாதிரி வச்சா எனக்கு பெரிய பிளேட்ல தான் நான் இந்த ஆங்கிள் வைப்பேன். ஸோ சின்ன சின்னது எந்த பிளேட்ஸ் வச்சா கூட வரும். நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே எனக்கு கிளியரா பண்ணி தருது. இவ்வளவு பளிச்சு இருக்குன்னு பாருங்க நீங்களே சொல்லுங்க. இந்த படத்துல தான் பார்க்கலாம் பாருங்க. இவ்வளவு புதுசா இருக்க பாருங்க ஃப்ரண்ட் பேக். எந்த ஒரு கிராச்சஸ் அது எதுன்னு கூட நம்மளுக்கு எதுவுமே விழுறது கிடையாது ஸ்டீல் பாத்திரம்.